So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2021ல வெளியான தி ஃபயர் ஃபீனிக்ஸ்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். தக்காளி படத்துல பாதி நேரம் சண்டை போட்டு தான் போட்டுட்டு இருக்கானுங்க. அதுவும் சும்மாலாம் கிடையாது. கிராபிக்ஸ்ல பட்டைய கிளப்பி இருப்பானுங்க. ஒவ்வொரு சீனும் சும்மா மிரட்டலா இருக்கும். அட இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நேத்து அந்த கேம்ல 5 பேரை செலக்ட் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா? அவங்கள செலக்ட் பண்ணி யார் அந்த 5 பேருன்னு கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போட்டிருக்கேன். சோ இப்போ வரைக்கும் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு கம்யூனிட்டி போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? நெருப்பு நகரத்தோட ராஜாவை காட்டுறாங்க. இவரோட பேரு லாவா. என்னதான் மனுஷன் பாக்குறதுக்கு மனித உருவத்துல இருந்தாலும் கூட இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு சில பிரிவினருக்கு மட்டும் கடவுள் சக்திகள் இருக்கு. அதுல முக்கியமான கடவுள் இவர்தான் நெருப்பு கடவுள். இவங்களுக்கு ஒரு பரம்பரை எதிரி இருக்காங்க. அவங்க தான் டார்க் கிளான். நெருப்பு சக்திக்கு அப்படியே ஆப்போசிட்டா பனிக்கட்டிகளை அந்த டார்க் கிளானால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப 200 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த லாவாவுக்கு இப்பதான் திருமணமே ஆயிருக்கு. ரெண்டு பேருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கூடவே இந்த கல்யாண பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். உடனே லாவா பக்கத்துல வந்து 100 ஆண்டுகளா உன்னோட அன்புக்காக நான் ஏங்கி கிடந்தேன், ஆனா இதுக்கு மேலயும் நல்லா பொறுக்க முடியாதுன்னு பையன் வெறி பிடிச்ச மாதிரி பக்கத்துல வருவான். அட என்ன ராஜா, எடுத்தோம் கவுத்தோன்னு நேரா முத்தம் கொடுக்க மாட்டீங்க, உங்களால இதை ஒன்ன தவிர எனக்காக வேற எதுவும் பண்ண முடியாதா? அட என்னமா நீ இப்படி சொல்லிட்ட, நீ கேட்டா இந்த உலகத்தையே உனக்காக பெருசா கொடுப்பேன். அரசே ரொம்ப உருட்டாதீங்க, பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு பச்சைக்காமுச்சுக்கான்னு கிஸ் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆரம்பத்துல நல்லவளா இருந்த ஹீரோயின் திடீர்னு லாவா உடம்புக்குள்ள இருக்க நெருப்பு சக்தியவே தனியா உறிஞ்செடுக்க ஆரம்பிக்கிறா. லாவா இதை பார்த்து சும்மா இருப்பாரா? தன் நெருப்பு சக்தியை பயன்படுத்தி டப்புன்னு ஹீரோனுக்கு ஒரு அட்டி. நீ என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணும் போதே நினைச்சேன் உனக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. உனக்கு எவ்வளவு தைரியம், நெருப்பு கடவுள் சக்தியோட இருக்க என்னையே அட்டாக் பண்ண பாத்திருக்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த துரோகத்துக்கு உன்னை பழிவாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுவாங்க. அப்பதான் வில்லனுக்கு வந்திருக்க கூடியது சாதாரண பொண்ணு கிடையாது. ஹீரோயின் அந்த டார்க் கிளான் சொல்லப்படக்கூடிய பனி சக்தியை பயன்படுத்துவாங்க இல்லையா, அதாவது நெருப்பின மக்களோட எதிரிகள் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் நெருப்பு சக்தியை வச்சு அட்டாக் பண்ண பதிலுக்கு அவ ஏதோ பறவை மாதிரி முதுகுல இருந்து ரெக்கைய வர வச்சு வானத்துல எல்லாம் பறக்குறாங்க. அரசே ஏற்கனவே உடம்புல இருந்த நெருப்பு சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டேன், உன்னால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் உன் பவரை பயன்படுத்த முடியும். ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? என் உடம்புக்குள்ள இருக்க இந்த பனி சக்தி சாதாரணமானது கிடையாது, 10,000 ஆண்டுகள் பழமையானது. என் இனத்தையே அழிக்க பாக்குற நெருப்பின கடவுளான ஒன்ன நான் அழிக்கிறேன், அதான் எனக்கு இருக்க ஒரே கடமைன்னு சொல்லிட்டு தான் உருவத்தை ஒரு பனி பறவையா மாத்தி அட்டாக் பண்ணுவா. ஆனா நெருப்பு கடவுள் தனக்கு கொஞ்சம் பவர் இருந்தாலும் கூட தான் தோல்வியை ஒத்துக்காம ரெண்டு பேருக்கடையில பயங்கரமா சண்டை போகும்போது ஒரு கட்டத்துல ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டாங்க. தப்பிக்கவே முடியாத மாதிரி கழுத்தோட லாக் பண்ணிட்டான். கட் பண்ணா இதே டைம்ல நெருப்பு நகரத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு. அதோட உச்சியில டார்க் கிளானோட தலைவன், அதாவது நம்ம ஹீரோயினோட சொந்த அப்பா 10,000 ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டியோட சக்தியை பயன்படுத்துவாரு. இது மூலமா சுத்தி இருக்க இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சு அது நேரா லாவாவும் ஹீரோயினும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த அறைக்குள்ளேயே வந்துருச்சு. நொடி பொழுதுல இவன் உடம்ப ஃபுல்லாவே உரைய வைக்க இந்த சின்ன கேப்ல கரெக்டா கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த தளபதி ஒருத்தன் காயம்பட்டு கிடக்கிற ஹீரோயின் அலைக்கா தூக்கிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பிடுவான். நெருப்பு கடவுள் இந்த விஷயத்த கண்ணுக்கு நேரா பார்த்தாலும் கூட அவரால் எதுவும் பண்ண முடியல. என்ன நினைக்கிறத விட அந்த பழங்கால பனிக்கட்டிக்கு அவ்வளவு பவர் இருக்கு, நெருப்பால கூட அதை உடைக்க முடியல. கட் பண்ணா இதே டைம்ல கோட்டைக்கு வெளியில ஒரு தளபதி வந்துட்டு இருக்கான். அப்ப அதே இடத்துக்கு நம்ம கதையோட ஹீரோ கூடையில ஒரு சில மூலிகைகளை கொண்டு வந்திருக்கான். இனிமே இந்த தளபதியை கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். உடனே ஹீரோவை கூப்பிட்டு, டே மச்சான் இந்த டைம்ல எங்க போயிட்டு இருக்க? அதுவா அரசருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனாலதான் என்கிட்ட இருக்க மூலிகையை கொண்டு வர சொன்னாரு. அட நீ தப்பான நேரத்துக்கு வந்திருக்க, ராஜா ராணிக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுல்ல, சோ ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க, கொஞ்ச நேரம் இதே இடத்துல வெயிட் பண்ணு, நானே உன்னை அரசனை பார்க்க கூட்டிட்டு போறேன். பயலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இந்த நெருப்பின மக்கள்ல ரெண்டு பிரிவு இருக்காங்க. ஒன்னு இந்த மாதிரி அரச பதவியில இருக்கக்கூடிய ரத்த சொந்தங்கள், இன்னொன்னு இங்க இருக்க ஹீரோ மாதிரியான மெடிசன் பீப்புள். அது என்ன மெடிசன் பீப்புள்னு கேக்குறீங்களா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடவுள்கள் மனித உலகத்துல வாழும் போது மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அவங்களை காப்பாத்துறதுக்காக சக்தி வாய்ந்த மூலிகைகளை உருவாக்குனாங்களாம். அதை பாத்துக்க கூடிய மக்களுக்கு தான் மெடிசன் பீப்புள்னு ஒரு பேரு. அதுக்காக நம்மளுக்கு மருத்துவ வேலை மட்டும் தான் தெரியும் கிடையாது, இவனுக்குள்ளயுமே நெருப்பு சக்தி இருக்கு. வெளியில ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து டார்க் கிளானோட தளபதி ஹீரோனை தூக்கிட்டு போற விஷயம் தெரிஞ்சு பயபுள்ளுக்கு செம ஷாக்கு. டே கேடி பையா, அரசனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு நினைக்கிறேன், நீ போய் அவரை காப்பாத்து, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா தளபதியை வழிமறிச்சு சண்டை போடுவான். இந்த சின்ன கேப்ல ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக நினைக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோவும் கேடி பையனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவனே கிடையாது. அப்போ ஒரு கட்டத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் தளபதியை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோனை பிடிச்சிடலான்னு இப்ப அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மால் வெளியில வந்துருவான். இதே டைம்ல கேடி பையன் அரசனோட அறைக்கு வந்து பார்க்கும்போது லாவா உடம்புல பாதி உறைஞ்சு போய் கிடக்குது. அரசே நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் முழு நெருப்பு சக்தியை பயன்படுத்துவான். ஆனா அந்த பழமையான பனிக்கட்டிகளை உடைக்கவே முடியல. ஏ கேடி பையா, நிலைமை கைமீறி போடுச்சு. இந்த ஒட்டுமொத்த நகரத்தையுமே அந்த டார்க் கிளானை சேர்ந்த ஆளுங்க பனிக்கட்டிகளை வச்சு உரைய வைக்க போறாங்க. மத்த சோல்ஜர்ஸ் மாதிரி நீயும் இறந்து போயிடுவ. நம்ம நெருப்பின மக்கள் மொத்தமா அழியறத நான் விரும்பல, எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு. என்னோட அடிப்படை நெருப்பு சக்தியை ஏற்கனவே ஹீரோயின் உறிஞ்சிருக்கா, சோ அவளை கண்டுபிடிச்சு திரும்ப என் பவரை என்கிட்ட கொண்டு வந்தா மட்டும்தான் என்னால இந்த பனிக்கட்டிகளை உடைச்சிட்டு வெளியில வர முடியும். இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுமே அந்த பழமையான பனிக்கட்டி லாவாவை ஃபுல்லா
ஃபுல்லாவே கவர் பண்ணி உரைய வச்சிருச்சு. இதே டைம்ல டார்க் கிளானோட தளபதி நம்ம சோல்ஜர்ஸ்க்கு தண்ணி காட்டிட்டு பயபுல்லா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அடைச்ச கையில கிடைச்சால தப்பிக்க விட்டமேன்னு மொத்த பேருக்கும் சமக்கவும். அப்பதான் திரும்பி பாக்குறாங்க, டார்க் கிளானோட ராஜா உருவாக்குன அந்த பனிக்கட்டி புயலால ஒட்டுமொத்த நெருப்பு நகரமும் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த சோல்ஜர்ஸ்களும் அந்த பனி புயல்ல மாட்டி மொத்தமா சிலையா மாறிட்டாங்க. இதே டைம்ல ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது பயபுள்ள தப்பிச்சு காட்டு வழியா ஓடிட்டு இருக்கா. கரெக்டா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஆளு வாளை வச்சு டப்புனு உரட்டி தடுமாறி கீழே விழுந்துருவா. உடனே ஹீரோவும், தப்பாரு, உனக்கு உயிர் பிச்சை வேணும்னா ஒழுங்கா எங்களோட நெருப்பு நகரத்துக்கு திரும்பவா, அங்க வரைஞ்சிருக்க மக்களை நீதான் காப்பாத்தணும். அட என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க, நீ நெருப்பின மக்கள்ல ஒருத்தனா இருக்கலாம், அதுக்காக ராஜாவுக்கு கீழே நீ வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ ஒரு மெடிசன் பீப்புள், மக்களை காப்பாத்துவல்ல, அதை மட்டும் ஒழுங்கா பாரு. தப்பாரு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீ சொல்லாத. என் கிராமத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ராஜாவை நான் காப்பாத்தியாகணும். ஒழுங்கா திருடப்பட்ட பவரை கூடன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுவாங்க. உடனே நம்மாளு பனிக்கட்டிகளை வச்சு தாக்குவா. ஆனா நம்மாளு நெருப்பு வாளை பயன்படுத்தி துண்டு துண்டா வெட்டி போட்டான். லாஸ்டா ஓங்கி அடிக்கும் போது தெரியாதனமா ஹீரோயின் அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள விழுற மாதிரி போடுவா. ஐயோ இவ இறந்து போயிட்டானா, உடம்புக்குள்ள இருக்க நெருப்பு சக்தி காத்தோட காத்தா கரைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு உடனே அவளை காப்பாத்துறதுக்கு டக்குன்னு இவனும் தாவி அந்த பள்ளத்துக்குள்ள குதிப்பான். இவ்வளவு நேரமா ரெண்டு பேருமே மாங்குன்னு சண்டை போட்டாலும் கூட கண்ணும் பக்கத்துல பாக்கும்போது இவங்களுக்குள்ள சொல்லாமையே ஒரு காதல் உருவாகுது. ரெண்டு பேருமே அங்க இருக்க பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் டக்குன்னு கீழ்பக்கமா திரும்பிடுவான். அப்ப அங்க இருக்கக்கூடிய மரத்துல வேற டம்முன்னு இடிச்சிருவான். தக்காளி இதுவே இவ்வளவு வலிக்குது, நம்ம பள்ளத்துல விழுந்தா என்ன ஆகும் தெரியாம மரண பீதியில இருப்பாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு டார்க் கிளானோட ராஜா பறந்து வந்து ரெண்டு பேரையும் அலேக்கா தூக்கிட்டு மலைக்கு மேல வந்துட்டாரு. ஏண்டா உனக்கு என்ன தைரியம், என் பொண்ணைங்க கொல்ல பாக்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு தன் சக்தியை பயன்படுத்தும் போது, அப்பா வேணப்பா, அவன் நெருப்பு ராஜ்யத்தை சேர்ந்த ஆள் கிடையாது, மெடிசன் பீப்புள் கூடத்துல ஒரு ஆளு. உடனே தான் மேஜிக் பவரை பயன்படுத்தி தான் பொண்ணு உடம்புக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நுரையீரல் ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. இவளை காப்பாத்தணும்னா மெடிசன் பீப்புளால மட்டும்தான் முடியும். அப்ப அந்த இடத்துக்கு இந்த டார்க் கிளானோட தளபதி வந்துட்டான். நீ முதல்ல இளவரசியை கூட்டிக்கிட்டு நம்ம இடத்துக்கு போ, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்கு. அப்பா தயவு செஞ்சு அவரை கொண்டாதீங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லமா, கொடுத்த வாக்க அப்பா எப்பவும் மீற மாட்டேன். இதை கேட்டுட்டு ஹீரோயின் அமைதியா போவாங்க. ஆனா அப்ப கூட பாருங்களேன், ஹீரோவை லைட்டா சைட் அடிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கா. ஏண்டி நடக்கிற கலவரத்துல உனக்கு குதூகலமா கேக்குது? அப்ப உடனே ராஜாவும், நீ மெடிசன் பீப்புள்ல முக்கியமான ஆளுன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. என்னோட பொண்ணு அந்த லாவா கூட சண்டை போடுறதால உடம்புல இக்கச்சக்கமான காயங்கள், நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. சோ நீ தான் அவளோட உயிரை காப்பாத்தணும். தோடா அஸ்கு புஸ்கு லாவா ராஜாவையே ஏமாத்தி உன் பொண்ணை நடிக்க வச்சு அவரை ஏமாத்தி திருமணம் பண்ணி கொடுத்து கடைசியில நெருப்பு சக்தி இவரை எடுத்துட்டீங்க. இவ்வளவு கெட்ட விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? அட தம்பி, நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா உன்னோட நெருப்பு நகரம் அழிக்கப்பட்ட விஷயத்த உன் மூலையில இருந்து மறைய வச்சுட்டா கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ. யோ குடுமி, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, அப்படி எல்லாம் பண்ணாதன்னு எவ்வளவோ கெஞ்சுவான். ஆனா இந்த டார்க் கிளானோட ராஜா அதையெல்லாம் கேட்காம தான் பனிக்கட்டி சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவோட மெமரிஸ்ல இருந்து நெருப்பு நகரம் அழிக்கப்பட்டுருச்சுங்கிற விஷயத்த மறைய வச்சுட்டான். பாத்தியா தம்பி, இப்ப நான் கேட்ட மாதிரியே நீ என் பொண்ணோட உயிரை காப்பாத்த முடியும். வழியால கதைகிட்டு இருக்க ஹீரோ தன்னோட முழு ஞாபகத்தையும் இழக்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்தே போனாலும் பரவாயில்ல, துரோகிகளுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு அங்க இருக்க பள்ளத்திலேயே குதிச்சிருவான். சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா அந்த டார்க் கிளானோட தளபதி ஹீரோயினை கைத்தங்களா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட கேடி பையன் வந்துட்டான். தக்காளி நெருப்பு நகரத்தையே அழிக்க பாக்குற, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நெருப்பு சக்தியை பயன்படுத்தி சர்ற மாதிரியா அடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல இவளால அந்த வலியை தாங்கவே முடியல. காயம் அதிகமானதால தான் உருவத்தை ஒரு பறவையா மாத்தி வானத்துல இருந்து நெருப்போட நம்ம ஹீரோ எந்த பள்ளத்துல விழுந்தானோ அதே இடத்த நோக்கி விழுந்துட்டு இருக்கா. அடுத்து தளபதியோட கதையை முடிக்கலாம்னு ஒரு நெருப்பு பந்த தூக்கி போடுவான். சடனா அப்ப அங்க வந்த ராஜா பனி சக்தியை பயன்படுத்தி தளபதியோட உயிரை காப்பாத்திட்டான். கூடவே நம்ம கேடிப்பையா இருக்கா இல்லையா, அவனை வர அடிச்சு பள்ளத்துல தள்ளி விட்டான். கட் பண்ண அடுத்து பள்ளத்துக்குள்ள விழுந்த ஹீரோ அங்க இருக்க ஒரு அருவியில இருந்து கண்ண முழுகிறான். தலை வேற பயங்கரமா வலிக்குது. அட என்னாச்சு நமக்கு, அரசருக்கு மூலிகையை கொண்டு போனோமே, ஆனா எப்படி இங்க வந்தோம்? இப்படி எல்லாம் பேசும்போதே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, நெருப்பு நகரம் அழிக்கப்பட்டுருச்சுங்கிற விஷயம் இவனோட மெமரியில இருந்து ஃபுல்லாவே நீக்கப்பட்டாச்சு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இவனுக்கு ஹீரோயின் கூட யாருன்னு தெரியாது. முதல்ல இந்த அருவியை விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு பிரகாசமான நெருப்பு அங்க இருக்க குகைக்குள்ள போற விஷயத்த கவனிக்கிறான். சந்தேகத்துல இவனும் கேவுக்கு வந்து பார்க்கும்போது பறவை உருவத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா. டப்புனு இவனை கடிக்கலாமே பாக்கும். ஏ செல்லக்குட்டி கோவப்படாத, நான் மெடிசன் பீப்புள், இந்த உலகத்துல இருக்க எந்த உயிரினத்துக்கு ஆபத்து வந்தாலும் சரி அவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. உன் நல்ல நேரம் இன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட மூலிகை இருக்கு, கவலைப்படாத, இதுவும் காயத்தை குணப்படுத்தும்னு கொஞ்சம் கொஞ்சமா காயத்துல மறந்து வைக்கிறான். ஆனா அப்பவுமே பறவையா இருக்க ஹீரோயின் கையா முயன்னு கத்த ஆரம்பிக்கிறா. சரி சரி சத்தம் போடாத, இப்ப என்ன உனக்கு பசிக்குதா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது பழங்களை கொண்டு வரேன். இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல ஹீரோயின் தான் அப்பாவை பார்த்து, அப்பா நெருப்பு ராஜ்யத்தோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, நம்மளோட சின்ன சின்ன டார்க் கிளான கூட அவங்க தேடி கண்டுபிடிச்சு அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க சரின்னு சொன்னா ராஜா கிட்ட இருக்க நெருப்பு சக்தி எடுக்கிறதுக்கு நான் போறேன். அடியே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நெருப்பு ராஜ்யத்துல அந்த லாவாவை தவிர வேற யாருக்கும் அவ்வளவு பவர் கிடையாது. ஏன்னா அவன் தன்னோட நெருப்பு சக்தியை டைரக்டா சூரியன்ல இருந்து எடுத்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட சக்தியை நீ தாங்கணும்னா அதுக்கு உனக்கு அதை விட பவர் தேவை. அப்பா அதனாலதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம கிட்ட 10,000 ஆண்டுகள் பழமையான ஒரு பனிக்கட்டியோட மந்திரம் இருக்குல்ல, அதை என் உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டேன்னா அது மூலமா
மூலமா அந்த லாவாவோட நெருப்பு சக்தியை என்னால தாங்க முடியும்ல. பாப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நெருப்பு சக்தியை விட இந்த பழங்கால பனிக்கட்டிக்கு உனக்குள்ள அதிகமான பவர் இருக்கு. அட பரவாயில்ல விடுங்கப்பா, நம்மளோட டார்க் லானை சேர்ந்த மக்கள் உயிரை காப்பாத்தணும்னா என் ஒருத்தியோட உயிரை பணயமா வைக்கிறது தப்பு கிடையாது. நான் இப்பவே தெளிவா சொல்லிடுறேன். நல்லபடியா நெருப்பு சக்தியை உனக்குள்ள ஏத்திக்கிட்டா பரவாயில்ல. ஒருவேளை உன்னால அப்படி பண்ண முடியலன்னா நான் உன் உடம்புக்கு மாத்த போற இந்த பழங்கால பனிக்கட்டியோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா உன்னையே உரைய வச்சு கொடூரமா கொன்றும். உள்ளுக்குள்ள பயத்தோடயே இவ்வளவு சரின்னு சம்மதிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் இவ உடம்புக்குள்ள அந்த பழங்கால பனிக்கட்டியவும் ஏத்தி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக இப்ப அந்த ராஜா தளபதியோட உதவியால பள்ளத்துக்குள்ள விழுந்த ஹீரோனை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவளோட உடம்ப கண்டுபிடிக்கவே முடியல. அரசே, இளவரசி விழுந்த அதே இடத்துக்கு பக்கத்துல தான் ஹீரோவும் விழுந்திருக்கான். ஒருவேளை அவங்க நேருக்கு நேரா சந்திக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கவலைப்பட தேவையில்ல. ஏற்கனவே ஹீரோவோட மெமரிஸ்ல இருந்த ஹீரோயின் பத்தின ஞாபகம் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கேன். முக்கியமா நெருப்பு நகரம் அழிஞ்சு போனது கூட அவனுக்கு தெரியாது. சோ ஒரு மெடிசன் பீப்புளா ஹீரோனுக்கு காயமே பட்டிருந்தாலும் கூட அவளை காப்பாற்ற வேண்டிய எண்ணத்துல மட்டும் தான் இந்த ஹீரோ இருப்பான். கற்பனா இதே டைம்ல காட்டுக்கு போன ஹீரோனுக்காக நிறைய பழங்களை கொண்டு வந்திருப்பான். ஆனா உள்ள அந்த பறவையை காணோம். ஏ குட்டி பறவை எங்க போனேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே ஓடி வரும்போது டப்புன்னு ஒரு பனிக்கட்டி சக்தி உன்னை அடிக்குது. திரும்பி பார்த்தா வெள்ளை காஸ்டியூம்ல நம்ம ஹீரோயின் நிக்கிறா. ஏ பாப்பா நீ யாரு? எதுக்காக என்ன அட்டாக் பண்ற? டேய் நடிக்காத, நான் யாருன்னு உனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. ஒரு நிமிஷம் இரு. இந்த வெள்ளை காஸ்டியூமை பாக்கும்போது நீதான் அந்த பறவையா? விளங்குச்சு போ. இந்த பைத்தியக்காரனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. ஒருவேளை அப்பா இவனோட ஞாபகங்களை அழிச்சிருப்பாரோ. சரி நமக்கு எதுக்கு வம்பு. டே தம்பி, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீயும் நானும் இதுக்கப்புறம் சந்திக்க வேணா. இந்த நிமிஷத்துல இருந்து தனியா பிரிஞ்சு போயிடலாம். அப்பதான் ஹீரோவும் சொல்லுவான், நீ நினைக்கிற மாதிரி உடம்புல இருக்க காயம் சாதாரணமானது கிடையாது. மெடிசன் பீப்புளான எங்களால மட்டும்தான் அந்த காயத்தை குணப்படுத்த முடியும். சோ தயவு செஞ்சு நீ என்னோட மந்திர பொருட்கள் இருக்க இடத்துக்கு வந்தாகணும். ஆனா ஹீரோயின் நான் வரலன்னு சொல்லிட்டு கிளம்ப நினைக்கும் போது டப்புன்னு அதே இடத்துல மயங்கி போயிட்டா. தொட்டு பார்த்தா பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. உடனே ஹீரோ தான் பவரை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாவம் உடம்பு முடியாம இருந்த ஹீரோனை இவன் காப்பாத்திட்டான். ஆனா இப்ப இவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க. பனிப்பொழிவுக்கு நடுவுல நடுங்கிட்டு இருக்கிறான். அச்சோ பாவன் இறக்கப்பட்ட ஹீரோயின் முதல்ல தான் ட்ரெஸ் எடுத்து போத்தி விடுவா. ஆனா அப்பவுமே பையன் நடுங்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வேலை கேட்காது, கட்டி பிடிச்சாதான் சரியாகுன்னு சொல்லிட்டு தான் உடம்போட வெப்பங்களை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பரிமாறிப்பாங்க. இது மூலமா ஹீரோ உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடுச்சு. கண்ணை முழிச்ச அடுத்த நிமிஷமே தன்னோட உடம்பு எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்பான். ஒரு நிமிஷம் ஹீரோனுக்கு இதை கேட்ட ஆனந்த கண்ணீர். சின்ன வயசுல இருந்து அம்மா கூட என் மேல இவ்வளவு பாசமா இருந்தது கிடையாது. அட அத பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. முதல்ல இந்த அருவியை விட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை உப்பு மட்டும் தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறைகளை பிடிச்சு எப்படியோ மலையோட உச்சிக்கு திரும்ப வந்துட்டாங்க. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா ஹீரோ இவனோட இடத்துக்கு வந்துட்டான். பாத்தீங்களா, இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டா போதும் உங்க உடம்புல இருக்க நோய் பாதிக்கு பாதி குணமாயிடும். ஆமா இது என்ன? ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதல்ல. மனித உலகத்துல கடவுள்கள் வாழும்போது மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்காக நிறைய விசேஷமான செடிகளை உருவாக்குனாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மந்திர பொருட்கள். என்ன மாதிரியான மெடிசன் பீப்புள்ஸ் தான் இந்த இடத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை உங்களுக்கு மருந்தா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க செடிக்கு பக்கத்துல கையை கொண்டு போனதுமே சடனா அங்க இருக்க இலைகள் ஹீரோவோட கையில ஓட்டையை போட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்குது. யோ அது உன்னை கடிச்சிருச்சியா? இரு நான் உன்னை காப்பாத்துறேன், அவசரப்படாத. அந்த செடிகளுக்கு உயிர் இருக்கு. நீ நினைக்கிறத விட மெடிசன் பீப்புள் வேலை ரொம்ப கஷ்டமானது. என்னோட ரத்தத்தை இந்த செடிகளுக்கு பரிசா கொடுத்தா மட்டும்தான் காயத்தை குணப்படுத்துறதுக்கான மருந்தை அந்த பூக்கள் தயாரிச்சு கொடுக்கும். அடடா பையன் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசும்போது தான் யாருங்கிற உண்மையை சொல்லாம இருக்க முடியல. அதனால உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன். என்ன நீங்க ஒருவேளை தீவிரவாதியா? அதுக்கும் மேல டார்க் லானை சேர்ந்த ஆள்னா? ஒரு நிமிஷம் இதை கேட்டு மிரண்டு போன ஹீரோ டப்புன்னு எழுந்து நிப்பான். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உன்னால நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹெல்ப் பண்ண முடியாது. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் மெடிசன் பீப்புளா இருக்குது என்னோட கடமை. சோ யாரா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா அவங்களை காப்பாத்துவேன். முக்கியமா உன்னை காப்பாத்த என் உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் கூட தாராளமா கொடுப்பேன். ஏன்னா அது என் முன்னோர்களுக்கு பெருமை. உன் காயங்கள் வேற இன்னும் குணமாகல. சோ இந்த நேரத்துல நீ டார்க் லானுக்கு போறது ரொம்ப ஆபத்து. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு நீ என் கிராமத்திலேயே வந்து ஓய்வு எடுக்கலாம். ஆரம்பத்துல யோசிச்சாலும் கூட அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நேரா ஹீரோவோட கிராமத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹீரோனை பார்த்த முதல் பார்வையிலேயே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. என்ன இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கேடி பையன் கையில வாளோட வந்திருக்கான். முதல்ல ஹீரோயினை வெட்டி சாகடிக்கலான்னு பாக்கும்போது டக்குன்னு ஹீரோ உள்ள புந்து வேணாம் தடுக்கிறான். டே மாப்ள என்னாச்சு? எதுக்காக இந்த பொண்ணை அட்டாக் பண்ற? டே முட்டாள், பள்ளத்துக்குள்ள விழுந்த உன்னை 2 நாளா தேடிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்காக டார்க் லானோட இளவரசி கூட கூட்டு சேர்ந்திருக்க. எது கூட்டா? எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஓஹோ அப்படின்னா உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா? சந்தேகத்துல ஹீரோவோட கழுத்துல கைய வச்சு பாக்கும்போது டார்க் லானோட ராஜா உன் ஞாபகத்துல இருந்த எல்லாத்தையுமே மறைய வச்சிருக்காரு. கவலைப்படாத, என் சக்தியை பயன்படுத்தி நான் அதை குணப்படுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு. நெருப்பு ராஜ்யத்தை தோ இங்க இருக்க ஹீரோயினும் அவளோட அப்பாவும் ஒன்னா சேர்ந்து அழிச்சிட்டாங்க. அரசர் வேற பனிக்கட்டியில உறைஞ்சு போயிருக்காரு. அவரோட சக்தி இந்த ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கு. கூடிய சீக்கிரமே நம்ம அதை எடுத்தாகணும். அப்படி இல்ல நம்மளோட லாவா ராஜா இறந்து போயிடுவாரு. இப்ப இவ்வளவு நேரமா மெமரி லாஸ்ல இருந்த ஹீரோ கேடுப்பையன் உதவியால தன்னோட பழைய ஞாபகங்களை மீட்டெடுத்துருவான். மெடிசன் பீப்புள் எப்பவுமே அரசனுக்கு தான் நேர்மையா இருக்கணும். அதனால ஹீரோனுக்கு துளி கூட பாரபட்சமே காட்டாம 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டு ஒரு கிட்டத்துல அவளை கைது பண்ணிட்டானுங்க. நேத்து நைட்டு தான்
தனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன ஹீரோ இப்ப தன்னையே எதிர்க்க பாக்குறான்னு ஹீரோனுக்கு கண்ணீர் தாங்கல. நேரமும் போக அன்னைக்கு நைட் ஆகுது. கையில ஒரு விலங்கு மாட்டி பக்கத்துல இருக்க அறையில உட்கார வச்சிருப்பாங்க. சரி பசிக்குமே புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தா அவ வேணான்னு வம்புக்கு நிக்கிறா. என்னடா நடிக்கிறியா? என்னமோ நாங்க தான் முதல் முறையா நெருப்பு ராஜாவை அழிக்க பிளான் போட்ட மாதிரி சொல்றீங்க. எங்களோட டார்க்லான சேர்ந்த மக்களை ஈவி இறக்கமே இல்லாம தோ அந்த லாவா ராஜா தான் அழிச்சான். நீ ஒரு மெடிசன் பீப்புள் தானே? அந்த நேரத்துல நீ ராஜா கிட்ட நீதி கேட்டு போயிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? இந்த பாரு உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. காலங்காலமா நெருப்பின மக்கள் தான் எங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால மெடிசன் பீப்புள் எப்பவுமே அவங்களுக்கு தான் நேர்மையா இருப்போம். சரி அதெல்லாம் விட்டு தல, நீ தான் ரொம்ப நல்லவளாச்சே, அப்புறம் எதுக்காக ராஜாவை காதலிக்கிறேன்னு போய் சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நெருப்பு சக்தியை எடுத்துக்கிட்ட? அதை கூட விடு பரவாயில்ல. எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? நேத்து நைட்டு நீ தான் டார்க்லான சேர்ந்த ஆளுன்னு சொன்ன. அப்பவே நெருப்பின மக்களை பழங்கால பணியை வச்சு உரைய வச்சுட்டோம். ராஜா அதுல மாட்டிக்கிட்டாருங்கிற உண்மையை ஏன் சொல்லல? அப்படின்னா உனக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கு. அதனாலதான் என்ன நம்ப வச்சு ஏமாத்த பாத்திருக்க. இருக்கிறதுலயே லாவா ராஜா தான் ரொம்ப பாவம். மனசார உன்னை காதலிச்சு கடைசியில கஷ்டத்துல மாட்டிருக்காரு. உண்மையா உனக்கு யார் மேலயும் அக்கறையே கிடையாதா? இருக்கு, ஒரே ஒருத்தர் மேல. நேத்து நைட்டு எனக்காக நீ உயிரை கொடுக்கறேன்னு சொன்னல, அந்த ஒரு நிமிஷம் மரணத்தோட விளிம்பிலேயே இருந்தாலும் கூட உனக்கு நேர்மையா இருக்க நினைச்சேன். ஆனா காலம் நான் உண்மையை உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே கேடி பையன் உள்ள புந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். பதில் எதுவுமே சொல்லாம ஹீரோ அங்கிருந்து போயிடுவான். தனக்கு கிடைச்ச காதல் தன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கத்துல கதறி எழுதிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடுது. பிடிக்கப்பட்ட ஹீரோனை தூக்கிட்டு நேரா நெருப்பு நகரத்துக்கு வந்திருக்காங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் சிலையா மாறி போயிருக்க விஷயத்த இப்பதான் ஹீரோ கண்ணுக்கு நேரா கவனிக்கிறான். அடுத்த நேரா அரசரோட அறைக்கு வந்த கேடி பையன் தான் சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து நெருப்பு சக்தியை வெளியில எடுக்க பாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவனால தாக்கு பிடிக்கவே முடியல. அப்ப உடனே ஹீரோவை பார்த்து, இந்த பாரு என்னால தனியா இந்த வேலையை பார்க்க முடியாது. ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து நம்ம ராஜாவுக்கு சொந்தமான நெருப்பு சக்தியை எடுக்கணும்னா உன்னோட உதவியும் எனக்கு தேவை. மனச கல்லாக்கிட்டு ஹீரோயினை தான் சக்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். பாவம் அந்த பயபுள்ள வழியில கதறிக்கிட்டு இருக்கிறா. கிட்டத்தட்ட எல்லாமே முடிய போற நேரம் பார்த்து அந்த டார்க் லானோட தளபதி இருக்கான் இல்லையா, அவன் இங்க வந்துட்டான். டே ஹீரோ, நீ ஹீரோயின் உடம்புல இருந்து பவர் எடுக்கிறதுக்கான வேலையை பாரு, நான் இந்த தளபதியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியால சண்டை போடுவான். சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே தளபதியால ஹீரோவை தொட கூட முடியல. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல உடம்புல இருந்து நெருப்பு சக்தியை தனியா பிரிச்செடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேடி பையன் ஹீரோயினை கொல்ற அளவுக்கு போயிடுவான். நடக்கிற விஷயத்த பார்த்து பயந்து போன ஹீரோ டக்குன்னு உள்ள புகுந்து ஹீரோனை காப்பாத்திடுவான். ஆனா பாவம் கேடி பையன் அனுப்பின நெருப்பு டப்புன்னு ஹீரோ உடம்புல பட்டுருச்சு. வழியால இவன் ஒரு பக்கத்துல கதறிட்டு இருக்கான். ஏ ஹீரோ, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, உடனே வழியை விட்டு விலகு. ஆனா என்ன சொன்னாலுமே ஹீரோ அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. இந்த சின்ன கேப்ல தளபதி ஹீரோனை கூட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆக நினைப்பான். ஆனா அவளுக்கு தன்னால ஹீரோ இறந்து போயிடுவானோன்னு பயம். என்ன விடு, நான் அவனை காப்பாத்தாம இந்த இடத்த விட்டு கிளம்பவே மாட்டேன். இப்படி பேசும்போது ஹீரோவுக்கு அந்த கேடு பையன் அனுப்புற நெருப்பு சக்தி அதிகமானதால பனிக்கட்டிக்குள்ள உறைஞ்சு போயிருந்த நெருப்பு ராஜாவோட ஆன்மா இருக்கு இல்லையா, அது டக்குன்னு வெளியில வந்து ஹீரோ உடம்புக்குள்ள புந்துருச்சு. ஆனா இந்த விஷயத்த அங்க இருந்த யாருமே கவனிக்கல. காப்பாத்துறதுக்காக பக்கத்துல வந்த ஹீரோயினும், ஏ ஹீரோ உனக்கு ஒண்ணும் ஆகல, கவலைப்படாத, நான் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் நீ இறந்து போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் அந்த அளவுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். உன்னை எப்படி நம்புறது? நீ தான் ஏற்கனவே ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டியே. அது என் மக்களை காப்பாத்துறதுக்காக நான் உருவாக்கின திட்டத்துல ஒரு பகுதி. ஆனா மனசார நான் ஒன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன். அப்படியா? எனக்கு அதை நிரூபிச்சு காட்டுன்னு ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க வில்லன் ஹீரோனை ஏமாத்த ஆரம்பிக்கிறான். அவசரப்பட்டவ டப்புன்னு கிஸ் பண்ண, இதான் சாக்குன்னு வில்லனும் என் உடம்புல இருந்து மந்திர சக்தி எடுத்தல, இப்ப அதே பவரை திரும்ப நான் எடுக்கிறேன். நான் அனுபவிச்ச எல்லா வழிகளையும் நீயும் அனுபவிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கான். இதுக்கிடையில தான் உடம்புக்குள்ள இருக்க வில்லனோட ஆன்மாவை பார்த்து, அரசே தயவு செஞ்சு ஹீரோனை கொன்றாதீங்க. ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? என்ன ஏமாத்தி என் பவர்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம ராஜ்யத்தையே அழிக்க பார்த்த ஒருத்திக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. ஒருவேளை எதிரிகள் கூட கூட்டு சேர்ந்துட்டியோ? ஐயோ அரசே கிடையாது, உங்களுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருந்த ராஜா திடீர்னு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து நெருப்பு சக்தியை உரியறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதான் சாக்குன்னு அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு தளபதி ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இங்கதான் ஹீரோனுக்கு பயங்கரமான கோபம். காதலுங்கிற பேர்ல நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல, கண்டிப்பா இதுக்கு ஒன்ன பழிதிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிறது லாவான்னு தெரியாம பாவம் ஹீரோவை சபிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் உடம்புக்குள்ள இருக்க ராஜாவுக்கு சொந்தமான நெருப்பு சக்தியை திரும்ப உறைஞ்சு போயிருக்க அந்த பனிக்கட்டுக்குள்ளேயே அனுப்பிடுவான். இது மூலமா ரொம்ப அசால்ட்டா பனிக்கட்டுகளை உடைச்சுக்கிட்டு ராஜாவும் வெளியில வந்துட்டாரு. மனுஷனுக்கு பயங்கரமான கோபம். தனக்குள்ள இருக்க முழு நெருப்பு சக்தியை ஒரு டிராகன் வடிவத்துக்கு மாத்தி இங்க நகரத்துல உறைஞ்சு போயிருந்த மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஒரு நொடியில காப்பாத்திடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீட்டிங் நடக்குது. அதுல நம்ம ஹீரோவை சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏண்டா உனக்கு என்ன தைரியம்? அரசனான என் பேச்ச கூட கேட்காம அந்த ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் முன்னாடி வந்திருக்க? பிரச்சனை அது மட்டும் கிடையாது, சாக கிடந்த அவளோட உயிரையும் நீ தான் காப்பாத்திருக்க. உடனே கேடி பையன் உள்ள புந்து, அரசே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டார்க்லானோட ராஜா தான் ஹீரோவோட ஞாபகங்களை அழிச்சாரு. அது மூலமா தான் ஹீரோயின் யாருன்னே தெரியாம பயப்புள்ள அவசரப்பட்டு காப்பாத்திட்டான். மத்தபடி அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. டே கேடி, நீ ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கிற காரணத்தால எப்ப பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காத. ஆனா அரசே அவன் உதவி பண்ணலனா கண்டிப்பா உங்களால வெளியில வந்திருக்கவே முடியாது. ஓஹோ, உங்களுக்கு இந்த நினைப்பு வேற இருக்கா? டே முட்டாள், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நானே தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். அரசே புரியல, நீ அதிகமான நெருப்பு சக்தியை பயன்படுத்தும் போது பனிக்கட்டிக்குள்ள இருந்த என்னோட ஆன்மாவை வேணும்னே ஹீரோ உடம்புக்கு மாத்தன. கூடவே ஹீரோனை ஏமாத்தி என்ன கிஸ்
டேஸ்ட் பண்ற அளவுக்கு தூண்டி விட்டேன். அவளும் ஏமாந்து பக்கத்துல வந்தா. அதுக்கப்புறம் தான் என் நெருப்பு சக்தியை தானாவே உறிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் மட்டும் இப்படி பண்ணலனா நிரந்தரமான அந்த பனிக்கட்டிக்குள்ளேயே இறந்து போயிருப்பேன். இது எல்லா தப்புக்கும் இங்க இருக்க ஹீரோ தான் காரணம். அதனால நம்ம ராஜ்யத்துக்கான நெருப்பு சிறையில சரியா 100 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை. மனசுக்குள்ள ஹீரோனை சந்திச்ச வேதனைகளோட ஹீரோ அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்புவான். ஆனா அப்பவுமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம டார்க்லான சேர்ந்த ஹீரோனை மட்டும் உயிரோட விடுவீங்களா? கவலைப்படாத, இதுக்கப்புறமா டார்க்லான்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருந்ததுக்கான தடையுமே இருக்காது. அது மட்டும் இல்ல, நீ அவளை மனசார காதலிக்கிறல்ல, சிறைக்கு போனதுக்கு அப்புறமா எப்பாடுபட்டாலும் சரி உன்னால மறுபடியும் அவளை திரும்ப பார்க்கவே முடியாது. ராஜாவை எதிர்க்க முடியாம தலை குனிஞ்சபடி ஹீரோ அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். இதே டைம்ல திரும்ப தங்களோட டார்க்லானுக்கு வந்த ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து அந்த பழங்கால பனியோட சக்தி அதிகமா வெளிவர துடிச்சிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ராஜா தான் பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. பட் அது எதுவுமே வேலைக்காகல. சந்தேகத்துல தளபதியும், அரசு இளவரசி உயிரை காப்பாத்த வேற வழியே கிடையாதா? தம்பி, உனக்கு இன்னும் விஷயம் புரியல. ஆக்சுவலா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து முழுமையா நெருப்பு சக்தி எடுக்கப்படல. லாவா ராஜாவுக்கு சொந்தமான 10% நெருப்பு சக்தி இன்னும் உடம்புக்குள்ள இருக்கு. ஆனா அதே டைம்ல பழங்கால பனிக்கட்டியோட சக்தியும் இருக்கு. நினைச்சு பாரு, 10% நெருப்பு எப்படி 100% பழங்கால பனிக்கட்டியோட போட்டியிட முடியும்? அதனாலதான் உடம்புக்குள்ள இருக்க பனி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினியை சாகடிச்சிட்டு இருக்கு. என் சக்திகளை கொடுத்து பார்த்துட்டேன், எதுவுமே வேலைக்காகல. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல சூரியனோட வெளிச்சம் இவங்க அறைக்குள்ள வரத கவனிக்கிறாங்க. உடனே ராஜாவும், நான் ஒரு முறை அந்த லாவா ராஜா இருக்கால, அவன் தியானம் பண்ணும்போது கவனிச்சேன், எப்பெல்லாம் தனக்குள்ள இருக்க நெருப்பு சக்தி கம்மியாகுதோ அது எல்லாத்தையுமே மறுபடியும் சூரியனுக்குள்ள இருந்து தான் எடுத்துப்பான். அவனால அந்த வித்தைகளை பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா சூரியனோட உதவியால என்னாலையும் ஹீரோயினுக்கு நெருப்பு சக்தியை கொடுத்து உள்ள இருக்க பனிக்கட்டியை அடக்க முடியும். உடனே அதுக்கான சடங்கை எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா சூரியன்ல இருந்து அந்த நெருப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் உடம்புக்கு மாத்திட்டு இருப்பாரு. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு இடத்துக்கு மேல இவரோட கட்டுப்பாட்டையும் மீறி அதிகப்படியான சூரியனோட சக்தி ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிடுச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு கிட்டத்துல அங்க இருந்த சூரியனே டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு. ஒட்டுமொத்த உலகமும் இருட்டுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. நடக்கிற எதுவும் புரியாம தளபதி என்னாச்சுன்னு கேட்பான். இளவரசிக்கு பயங்கரமான கோபம். அதனாலதான் நான் அனுப்பின நெருப்பு சக்தியவும் தாண்டி அவ இன்னும் அதிகமான நெருப்பு சக்தியை தனக்குள்ள இழுத்து சூரியனையே மறைய வச்சுட்டா. எப்படியாச்சும் அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னு கத்துவான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் வெறி பிடிச்ச மாதிரி தன்னை சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அன்பு காதல்னு ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாத்தன ஹீரோவை நான் சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்கிய திருவன்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹீரோவை பணைய கைதியா காடுகளை கடந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சூரியன் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோயினும் டார்க்லாண்ட் கும்பல் தான் இதுக்கு காரணங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்து பறந்து வந்து சோல்ஜர்ஸ் மேலேயே டம்முன்னு அடிக்கும். யார் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். முன்னாடி பனியோட சக்தி இவளுக்குள்ள இருந்திருக்கும். அதனால பாக்குறதுக்கு வெள்ளை நிறத்துல இருந்திருப்பால. ஆனா இப்ப ஒட்டுமொத்த சூரியனோட நெருப்பு சக்தியுமே இவ உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கு இல்லையா? அதனால இவளோட வெள்ளை சிறகுகள் கூட இப்ப பாக்குறதுக்கு தீப்பிழம்பு மாதிரி அவ்வளவு ரெட்டிஷா இருக்கு. அடியே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சோல்ஜர்ஸ் விட்டுரு, உனக்கு என்னோட உயிர் தானே தேவை, தாராளமா அதை எடுத்துக்கோங்குவா. ஏண்டா இப்படி எல்லாம் அப்பாவி மாதிரி ஆக்டிங் போட்டா உன்னை இறக்கப்பட்டு விட்டுருவேன்னு நினைக்கிறியா? துரோகத்துக்கு சரியான தண்டனை மரணம்னு சொல்லி ஓடி வந்து நெஞ்சிலேயே ஒரு குத்து. பையன் சுருண்டுகிட்டு கீழே விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து மொத்தமா கதையை முடிக்கலான்னு பாக்கும்போது நல்ல வேலையா அந்த இடத்துக்கு லாவா ராஜாவும் நம்ம கேடு பேனு வந்துட்டாங்க. மாப்பிள நிலைமை கைமீறி போயிடுச்சு. அப்பதான் ராஜாவும், டே ஹீரோ, டார்க்லானும் நெருப்பின மக்களும் அடிக்கடி சண்டை போடலாம், அதெல்லாம் சகஜம். ஆனா அதுக்காக சூரியனோட பவரையே உறிஞ்சிக்கிறது மிகப்பெரிய தப்பு. இது மூலமா இயற்கையை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்களும் மரங்களும் அழிஞ்சு போயிடும். சோ ஹீரோயினை இந்த இடத்தை விட்டு பலிமடிக்கு கொண்டு போலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டபடியே ஹீரோயினை பலி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாரபட்சமே இல்லாம 4 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. அப்பதான் ராஜா சொல்லுவான், நீ நினைக்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளை பேசி உனக்குள்ள இருந்து நெருப்பு சக்தி எடுத்தது ஹீரோ கிடையாது, நான் தான். கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ உடம்புக்குள்ள இருந்தது என்னோட ஆன்மா. அதை பயன்படுத்தி தான் உன்னை ஏமாத்தி உனக்குள்ள இருந்த நெருப்பு சக்தியை நான் எடுத்தேன். இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுமே ஹீரோனுக்கு தான் தப்பு பண்ணிட்டோங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. மன்னிச்சிரு, அவசர புத்தியால நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல விடுன்னு ஹீரோவும் நல்லபடியா பேசுவான். அப்பதான் ராஜாவும், உனக்குள்ள பழங்கால பனியோட சக்தி இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அந்த நேரத்துல உன்னை காப்பாத்த சொல்லி ஹீரோவும் என்கிட்ட கெஞ்சினா. ஆரம்பத்துல என்னதான் யோசிச்சாலும் கூட கடைசி நேரத்துல உனக்குள்ள வேணும்னே என்னோட நெருப்பு சக்தியில 10% வச்சேன். அட கடவுளே, லாவா அரசே, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இவ்வளவு நல்லவங்கன்னு தெரியாம நான் என் சக்திகளை தப்பான முறையில பயன்படுத்திட்டேன். சோ செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன்னு சொல்லிட்டு பலிமேடையோட உதவியால கொஞ்சம் கொஞ்சமா தான் நெருப்பு சக்தியை நேரா சூரியனுக்கு திரும்ப அனுப்புறதுக்கு பாக்குறா. ஆனா இதை பண்ணும்போது கண்டிப்பா ஹீரோயின் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேணா, என்னை விட்டு போயிடாதன்னு நம்மளுக்கு கெஞ்சுவான். ஆனா ஹீரோயினை பாருங்களேன், இந்த வாழ்க்கையில நான் நிறைய தப்புகளை பண்ணிருக்கேன். ஆனா கண்டிப்பா சூரிய வெளிச்சத்தின் மூலமா இங்க இருக்க எல்லா உயிர்களுக்குமே பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்து என் தப்புகளை திருத்திப்பேன். இந்த ஜென்மத்துல நான் இறந்து போனாலும் கூட கண்டிப்பா அடுத்த முறை நான் உங்ககிட்ட தேடி வருவேன். இந்த மாதிரி பேசும்போதே டார்க்லானோட ராஜாவும் அங்க வந்துட்டாரு. பாப்பா அப்படி எல்லாம் பண்ணாத, ஒழுங்கா அந்த சக்கரத்தை விட்டு வெளியில வந்துருன்னு கத்துவாரு. அப்பா அவசரப்படாதீங்க, இது நானா எடுத்த முடிவு. அதனால இறந்தே போனாலும் கூட நீங்க இதுக்கு அப்புறமா நெருப்பு நகரத்து கூட சண்டைக்கு போடக்கூடாது. இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நைனாவும் அழுதுகிட்டு ஹீரோயினோட கடைசி ஆசையை ஏத்துப்பாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த சூரியன் சக்தி மறுபடியும் சூரியனுக்கே போயிடும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பிரகாசமான வெளிச்சம் கிடைச்சாச்சு. ஆனா ஹீரோவால மட்டும் இந்த வேதனைகளை ஏத்துக்கவே
தாங்கிக்கவே முடியல, வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு வேக வேகமா சூரியனுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டான். டே முட்டாள் மாதிரி பண்ணாதடா, என் கிட்ட வந்தா நீ எரிஞ்சு பொசுங்கி போயிடுவ, பரவாயில்ல சூரிய வெளிச்சத்தால நான் இறந்து போனாலும் சரி உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பூமியை விட்ட ஹீரோ தான் மரணத்தை கூட ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்காம நேரா ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த சூரியனோட பிரகாசமான வெளிச்சத்தோட போய் கலக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. பிறப்பால ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா மட்டும் கிடையாது, இறப்பால ஒண்ணு சேர்ந்தா கூட அதுக்கு பேரும் காதல் தான். அதைத்தான் இந்த படத்துல இன்டைரக்டா சொல்லிருக்காங்க. சரி ஓகே, நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.